ஸோ இப்போ லெட்ஸ் சே இப்போ ஒரு நமக்கு கிராஃப் கோட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும்னா அவங்க வந்துட்டு கிராஃப் கோடுனா இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி நோட்ஸும் எட்ஜஸும் வச்சு ட்ரா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா லெட்ஸ் சே 1 2 4 7 3 5 2 9 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ விச் மீன்ஸ் லைக் லெட்ஸ் சே இப்போ இதை பிக்டோரியலாக பார்க்கறதுன்னா என்ன 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 5 7 9 இப்படி இருக்கா. ஸோ இப்போ லெட்ஸ் சே 1 2வும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு அன்டைரேட்டட் கிராஃப் அண்ட் அன்வெயிட்டட் கிராஃப். இப்போ 4ம் 7ம் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ 3 and 5. ஓகே, அடுத்து 2 and 9. ஸோ இதுவுமே வந்து ஒரு கிராஃப் தான். ஓகே, ஸோ இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதுலேருந்து நம்ம எப்படி அடுத்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இப்போ இது ஒரு கிராஃப்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம எப்படி இங்கிருந்து டிராவல்ஸ் பண்றது. இப்போ இப்போ பேசிக்கா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் எப்படின்னா இப்போ வந்துட்டு சோர்ஸ் வந்துட்டு இப்போ 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சோர்ஸ் வந்துட்டு இதுதான் வந்துட்டு சோர்ஸ் 1 தான் சோர்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கிருந்து 4க்கு போக முடியுமா. டெஸ்டினேஷன் வந்துட்டு 4. ஸோ இப்போ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போக முடியுமா அப்படின்னு சிம்பிளாக கேட்டாங்கன்னா இதுலேருந்து நம்ம எப்படி சொல்கிறது. ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 எடுத்துக்கிட்டு 1ஓட நெய்பர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ 1ஓட நெய்பர் என்னது 2. ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ 2 எடுத்துக்கிட்டு 2ஓட நெய்பர்ஸில் என்னென்ன வரலான்னு நம்ம பார்க்கணும். 2ஓட நெய்பர்ஸ் என்னது 9. ஓகே, ஸோ இப்போ 9ஓட நெய்பர்ஸ் என்னது எதுவுமே இல்லை. 9க்கு நெய்பர்ஸே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ 1ல் ஸ்டார்ட் பண்ணோம், நெய்பர்ஸ் வச்சு தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். 9க்கு எந்த நெய்பரும் இல்லாததுனால நம்ம இங்கேயே ஈஸியாக சொல்லிடலாம் டெஸ்டினேஷனுக்கு நம்மளால போக முடியாதுன்ட்டு. ஸோ சப்போஸ் லெட்ஸ் சே இப்போ 9லேருந்து 5க்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 9லேருந்து இப்போ 5க்கு போக முடியும்னா ஸோ இப்போ 9ஓட நெய்பர் என்ன வந்திருக்கும் 5ன்னு வந்திருக்குமா. ஸோ 9ஓட நெய்பர் 5ன்னு வந்திருக்கும். ஸோ 5ஓட நெய்பர் 3ன்னு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ 3லேருந்து நம்மளால 3ஓட நெய்பர் என்ன வந்திருக்கும் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ 9ஓட நெய்பர் 5ஆக இருந்திருந்தாலுமே நம்மளால டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ண முடியாது. ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் வி கான்ட் ரீச் டெஸ்டினேஷன்ட்டு. சப்போஸ் இப்போ 3ஓட நெய்பர் 4ஆக இருந்துச்சுன்னா ஸோ 3ஓட நெய்பர் 4ன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா இப்போ சொல்லிடலாம். சம்டைம்ஸ் இதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ லெட்ஸ் சே 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு அன்டைரக்டட் அண்ட் அன்வெயிட்டட் கிராஃப். இப்போ இந்த இடத்துல சோர்ஸ் வந்துட்டு 7ன்னு வச்சுக்கோங்க, டெஸ்டினேஷன் வந்துட்டு 3. ஓகே, இது வந்துட்டு சோர்ஸு, டெஸ்டினேஷன் வந்துட்டு 3. இப்போ 7லேருந்து நம்மளால 3 ரீச் பண்ண முடியுமா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ 7ஓட நெய்பர்ஸ்லாம் என்னென்னது 7ஓட நெய்பர் 6. ஓகே, 6 வேற நெய்பர் 1.
இந்த 1 7ஓட நெய்பர் தானே, 7ஓட கனெக்ட் ஆயிருக்குல்ல, ஸோ அதுவும் ஒன்று தான், அதுவும் நெய்பர் தான். ஸோ இப்போ நம்ம 6 அண்ட் 1 எடுத்திருக்கோமா. ஸோ அடுத்து 6ஓட நெய்பரை பார்ப்போம். 6க்கு நெய்பர்ஸே கிடையாது, ஸோ 6ஓட டெட் எண்ட். ஸோ அடுத்து 1ஓட நெய்பர்ஸ் பார்ப்போம். 1ஓட நெய்பர் என்னது, 1ல இருந்து 5, 3, வேற என்ன இருக்கு, 4. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான் நம்மளால ரீச் பண்ண முடியுமா. ஸோ 7ஓட நெய்பர் 1னா 1ஓட நெய்பர் 5, 3, 4 இது மூணுமே 1ஓட நெய்பர். ஸோ விச் மீன்ஸ் 7 சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் 3 ரீச் பண்ண முடியும். ஏன்னா 7ஓட நெய்பரோட நெய்பர் தான் 3. ஸோ என்னால் இங்கே இதுக்கு வர முடியும், 3 ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு பேசிக்காக ரெண்டு அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், என்னடா இது, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவோம். ஸோ பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ் அப்ரோச் மூலயமா நம்ம பேசிக்காக இதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ எப்படின்னு நான் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்க. ஸோ பிஎஃப்எஸ்னா எப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் பிரெத்லேருந்து எடுப்போம். ஸோ லெட்ஸே ஃபர்ஸ்ட் 7ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 6 அண்ட் 1ன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த 6 அண்ட் 1 எடுக்கிறப்போ என்ன பண்ணியிருந்திருப்போம், 6 அண்ட் 1 இருந்துச்சு, இப்போ எடுத்துட்டோம்னு வைங்களேன். ஸோ 6 அண்ட் 1 எடுத்ததுக்கப்புறம் 6 வந்துட்டு ஒரு க்யூலையும் இன்னொரு க்யூ வந்துட்டு விசிட்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எடுத்து வச்சிருப்போம். ஸோ இதில் வந்துட்டு எல்லா நோட்ஸோட பொசிஷனும் வச்சுருப்போம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இந்த டேட்டாவெலாம் இருக்கு இல்லையா. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு டேட்டாவை எப்படி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். இந்த டைம் நம்ம எப்படி அதை ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி பார்க்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் சே ஸோ இப்போ இங்கே இந்த இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. 1 2 4 7 5 3 2 9 which means like 1 2 3 4 8 இது இருக்கு, 8 நோட்ஸ் எங்கிட்ட இருக்கு இல்லையா. இதில் ரிப்பிட்டேட்டிவாக இருக்குமா, இந்த 2 வந்துட்டு ரிப்பிட்டேட்டிவ். ஸோ விச் மீன்ஸ் என்கிட்ட 7 நோட்ஸ் இருக்குன்னா நான் வந்துட்டு 8x8 மேட்ரிக்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இன்புட்டை நான் ஒரு அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸில், நான் அட்ஜசன்ட் லிஸ்ட் ஒரு அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டா எனக்கு வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதனோட இந்த மேட்ரிக்ஸோட லென்த் என்னவா இருக்கணும்னா n+1 அப்படிங்கிற சைஸில் இந்த மேட்ரிக்ஸ் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த என்னங்கிறது சைஸ் ஆஃப் நோட்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு இப்போ லெட்ஸே 7ன்னு இருந்துச்சுன்னா 8ன்னு 7 நோட்ஸ்னா மேட்ரிக்ஸ் சைஸ் 8ஆக இருக்கணும். which means 1 2 3 4 5 6 7 8. ஸோ அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டன் மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லெட்ஸ் சே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 1 2 3 5. ஸோ இப்போ வந்துட்டு 4 இருந்துச்சுன்னா 5x5 வரும். 1 2 3 1 2 3 4 5 1 2 3 4 5 0 1 2 3 4 0 1 2 3 4னா ஸோ இப்போ எனக்கு 1 2க்குள்ள ஒரு எட்ஜஸ் இருக்கா.
which means 1ல 2க்கு ஒரு edges இருக்கு. அதே மாதிரி 3க்கு 5லயும் 1 இருக்கு. 3 and ஓகே. இப்போ வந்துட்டு 4 நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் கீப் இட் அஸ் 4. 1 2 3 4 இருக்கு அப்போ. ஸோ 3க்கும் 4க்கும் 1 இருந்துச்சுன்னா இதுக்கு ஒன்று போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ 4க்கும் 3க்கும் 1 3 4 4 3 ரெண்டும் போட்டாச்சு. 1 2 2 1. ஸோ இப்போ வந்துட்டு லெட்ஸ் கிராஃப் வந்துட்டு கண்டினியூஸ் எலமெண்ட்ஸாக தான் இருக்கணுமா இல்லை இந்த மாதிரி இங்கே 5 வந்தாலும் கரெக்டா? ஏன்னா இந்த சம்டைம்ஸ் ஆல்ஃபாபெட்ஸ் வச்சும் போடுவாங்க. ஏபிசி நோட்ஸ் வந்துட்டு ஆல்ஃபாபெட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்பர்ஸாக இருக்கிற போது கண்டினியூஸ் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணுமா இல்லை வாட் டு சே லைக் அன்கண்டினியூஸ் லைக் ரேண்டம் நம்பர்ஸாகவும் இருக்கலாமா?